ஹாய். இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறியா ஹாய் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு லீவு லேட்டாக எழுந்துக்கலாம்னு நினச்சா பார்த்தா கரெக்டாக போயிடுச்சு. சீக்கிரமாக எழுந்துக்க நிலமை வந்துச்சு. என்னதான் தெரில, கரெக்டு போயிட்டு போயிட்டு வருது. லீவ் டைம் நல்லா தூங்க முடியல. ஸோ அதை விடுங்க. அதுக்கப்புறமா நான் பல்லு விளக்கிட்டு மூஞ்சி கழுவ ஆரம்பிச்சிட்டேன். நான் மாமாவிக் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணேன். எல்லாருமே கேட்குறீங்க, மாமாவிக் ஃபேஸ் வாஷ் பாய்ஸ் யூஸ் பண்ணலாமா, ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா, ஆயில் ஃபேஸ் இருக்கும் யூஸ் பண்ணலாமா, இந்த வயசில் இருக்கும் யூஸ் பண்ணலாம், நிறைய பேர் கேட்குறீங்க. அது டீட்டெயில் வீடியோ நாளைக்கு நான் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சரி வீட்டை யாரை கட்டிடலான்னு சொல்லி தான் நான் பண்ணேன். ஏன்னா நான் 3 நாளாக தொடர்ந்து ஃபங்க்ஷன் போயிட்டு போயிட்டு மேக்கப் பொருள், ஜுவல்லரி செட்டு, ட்ரெஸ்ஸுஸ்லாம் அப்படியே இருந்து துவச்சதுலாம் அப்படியே இருந்துச்சு. எதுவுமே நான் பண்ணவே இல்லை. ஸோ அதை க்ளீன் பண்ணான்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். துவச்சி வச்ச துணி, அதுக்கப்புறமா நான் ஃபங்க்ஷன் போட்டு வச்சேன் துணி, அதெல்லாம் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் மடிச்சிட்ட பிறகு தான் இன்னும் எனக்கு இருக்குது செயின் செட்டு அது இதெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு தலையே வலிச்சிச்சு அது ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா பெட்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கவர் மாற்றலாம்னு நினச்சேன். ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி தானே மாற்றணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஜுவல்லரி செட்டு இதெல்லாம் மேக்கப் பொருள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த டேபிள் மாறி மாறி இருந்துச்சு. நான் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருந்தேன். ஸோ ஃபங்க்ஷன் 3 டேஸ்னால எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சுட்டேன். ஸோ இந்த சரவண ஸ்டோர் கவர் இருக்குல்ல, இதில் தான் நான் எல்லாவோட செயின் செட்டு வளையல் எல்லாமே வச்சுருப்பேன். ஏன்னா இதில் தான் எங்கன்னா ஃபங்க்ஷனும் திடீர்னு அதை எடுத்துகிட்டு அந்த கவர் எடுத்து அது உள்ளே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதனா ஆர்கனைஸ் பண்ணணும். நான் பாக்ஸ் எதனா பார்த்துட்டே இருக்கேன், பாக்ஸ் மாதிரி வைக்கிற மாதிரி ஆன்லைனில். ஸோ அதை நான் பார்த்து நான் வாங்கிட்ட பிறகு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிட்டேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் தபார்னு ஊந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வச்சு அதை செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டயர்டாக அதனால காஃபி மட்டும் குடித்தேன். கப்பு பெருசு தான், காஃபி கொஞ்சம் நீங்கள் தான் நினச்சிக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா குளிக்க போகலான்னு சொல்லி தான் கொஞ்சம் குளிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா கரண்ட்டு திடீர்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் குளிக்க முடியாது சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குல்ல, இது டிமார்ட்டில் வாங்கினேன். மேலே இருக்க டாப்பு கீழே இருக்க பேண்ட்டும் 100 தான். ஸோ அந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வெளியே தோட்டலாம் சொல்லி நான் போனேன். ஏன்னா என்கிட்ட ஏர் ட்ரையர்லாம் கிடையாது. வெளியே போயிட்டு போனால் தலையை தோட்டம் வந்ததுக்குள்ளே ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு. அதுக்கே என்னால் முடியல. தயவு செஞ்சு நல்லா தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் நான் தலையெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் எடிட் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டேன். ஸோ நிறைய எடிட்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் எடிட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியே போயிட்டேன். நான் கடைக்கு வெளியே போயிட்டு நைட்டு தான் என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா பால் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ சர்லாக்கும் ஓட்ஸும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டேன். யாருக்கெல்லாம் சர்லாக் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட vlog முடிஞ்சிச்சு. சாப்பிட்டு நான் தூங்கிட்டேன்.